அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். AJS அப்பா ஜோதிட சூத்திரம், AJS ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க 64 விதிகள். இந்த ஜோதிடம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஜோதிடத்தில் ஏராளமான விதிகள் இருக்கும். கொஞ்சம் நெஞ்சமான விதிகள் அல்ல. ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது அப்படியே பிரமிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே சாமி, இவ்வளவு நுட்பமான பலன்கள் எல்லாம் சொல்ல முடியுமா? இவ்வளவு அற்புதமான பலன்கள் எல்லாம் சொல்ல முடியுமா? ஓ, இப்படியெல்லாம் பார்க்கணுமா? ஓ, இப்படியெல்லாம் இந்த கிரகம் வேலை செய்யுமா? அப்படிங்கிற மாதிரி அப்படியே பிரமிப்பு தரக்கூடிய அளவுக்கு பலராலும் பலவிதமான பலன்களை சொல்லப்படுகிறது, கூறப்படுகிறது, கேட்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா இந்த பிரமிப்பெல்லாம் ஒரிஜினலா ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அல்லது நடைமுறை சாத்தியமாக உண்மையாகவே அந்த ஜாதகத்திற்கு அப்படியெல்லாம் பலன் பார்த்தால் அந்த பலனானது அந்த ஜாதகருக்கு சத்தியமாக கிடைக்குமா என்ற உத்தரவாதம் அவர்களாலும் எவர்களாலும் தர முடியாது. அதாவது ஒரு யூகம் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஒரு மனிதனுக்கு இருக்கிறது. யூகம் என்று பெயர். உதாரணமாக இப்ப இந்த ஜாதகத்தில் எப்படி மற்றவர்கள் பலன் சொல்லலாம் என்று சொல்லுகிறார்களோ அந்த விதிகளை ஒரு உதாரணமாக எடுத்து உங்களுக்கு நான் இப்பொழுது விளக்குகிறேன். இப்ப சந்திரன், இப்போ இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர் சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறார். இப்பொழுது இந்த ஜாதகருக்கு இந்த சந்திரன் நற்பலனை தருவாரா அல்லது தீய பலனை தருவாரா அல்லது எப்படிப்பட்ட பலனை தருவார் என்ற ஒரு கேள்வி வரும்பொழுது அதற்கு பலன் சொல்லும் விதங்கள் பல. அதிலே மிகவும் சிறப்பானவை, நுட்பமானவை என்று சொல்லக்கூடிய விதிகளிலே நாம் சென்று பார்த்தால், இந்த லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி முதலிலே அவன் பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடியவன். விருச்சிக லக்னத்திற்கு 9 கூடியவன் பாக்யாதிபதி. எனவே அவன் ஒரு யோகாதிபதி, இந்த லக்னத்திற்கு ஒரு யோகாதிபதி என்றும் அவரை நாம் கூற வேண்டும். அப்படிப்பட்ட யோகாதிபதியாகிய சந்திரன், பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனானவர் நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு 11ஆம் பாவம். ஜோதிடத்திலே லக்னத்திற்கு 11ஆம் பாவத்திலே எந்த கிரகம் நின்றாலும் பாவிகள் என்று சொல்லலாம் பொதுவாக. ஆனால் எந்த கிரகம் நின்றாலும் என்று சொல்லக்கூடிய சாஸ்திரம், அதிலும் முக்கியமாக பாவிகளாக இருந்தால் மிகவும் நற்பலனை தருவார்கள் என்ற விதி சொல்லப்படுகிறது. இவரோ தேய்பிரை சந்திரன். தேய்பிரை சந்திரனாக இருப்பதால் அவர் பாவியாகிறார். எனவே சந்திரன் 11ஆம் பாவத்தில் இருப்பதால் பாவி 11ஆம் பாவத்தில் இருந்தால் நற்பலனை தருவார் என்ற விதியின்படி 2வது நிலையில் சந்திரன் நற்பலனை தருவார் என இங்கே கூறப்படுகிறது. ராகு அங்கே கூடியிருக்கிறார். ராகு திசை நடத்தி கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவரும் 11ஆம் பாவத்தில் இருக்கிறார், லாபஸ்தானத்தில் இருக்கிறார். பாவிகள் 11 நின்று திசை நடத்தினால் யோகத்தை கொடுப்பார்கள் என்ற விதியின்படி ராகுவும் 11 நின்று யோகத்தை தந்து கொண்டிருக்கிறார் என்ற பொருளும் அங்கே இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் உள்ளே சென்று பார்த்தால், இந்த சந்திரனானவர் நின்ற நட்சத்திரம் லக்னத்திற்கு 9ஆம் பாவாதிபதி ஏறி நின்ற நட்சத்திராதிபதி லக்னத்துக்கு 10 குடையவன், லக்னத்துக்கு 10 குடையவன் சூரியன். 9ஆம் பாவாதிபதியாகிய சந்திரன் 10ஆம் பாவாதிபதியாகிய சூரியன் சாரம் ஏறினார். மிக நல்ல பலன் தானே. 9ஆம் பாவாதிபதி 10ஆம் பாவாதிபதி சாரம் ஏறி 11ஆம் பாவத்திலே அமர்ந்திருப்பது மிக நல்ல பலன்களை தரும் என்று சொல்ல வேண்டும் அல்லவா? இதுதான் விதி. இப்படிதான் அப்போ லக்னத்திற்கு 9ஆம் பாவாதிபதி அவர் நின்றது லக்னத்திற்கு 10ஆம் பாவாதிபதி சாரத்திலே ஏறி நின்றார். எனவே சந்திரன் யோகத்தை தருவார், நற்பலனை தருவார் என்று தீர்மானமாக எழுதலாம். எழுதி கல்வெட்டிலே எழுதலாம் என்பதை போல ஆணித்தரமாக பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள்.
நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இதிலே திருமண பொருத்தம் என்று வரும் பொழுது அப்பா ஜோதிட சூத்திரம் கூறக்கூடிய விதிகளை கடந்து எந்த பலனும் நடக்கப் போவதில்லை என்பதை நாம் இந்த உலகத்திற்கு, இந்த ஜோதிடர்களுக்கு, ஜோதிட சாஸ்திரத்தை உயிர் மூச்சாக கருதுகின்ற ஜோதிட அபிமானிகளுக்கு நாம் கூறக்கூடிய விதி, அப்பா ஜோதிட சூத்திரமானது நீங்கள் கூறக்கூடிய விதிகளையும் கடந்து 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 பயணிக்கக்கூடிய உயிர் பாவமாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் சொல்லுவதெல்லாம் பொருளாதாரத்தை மையமாக வைத்து சொல்லக்கூடிய பலனாகவே இருக்கிறதே தவிர, திருமண பொருத்தம் என்று வரும் பொழுது அதை தனியாக பாவக்காரகம், ராசிக்காரகம், கிரகக்காரகம் என்பதை பார்த்து அந்த ராசிக்காரகம், கிரகக்காரகம், பாவக்காரகம் ஆகிய கிரகங்கள் எப்படி செயல்படுகின்றன என்பதையும் கடந்து அதையும் கடந்து மிக மிக நுட்பமான விதிகளோடு நாடி விதிகள் என்று அதை சுருக்கமாக கூறுவார்கள். ஏன் நாடி விதிகள் என்று கூறுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு வைத்தியர் நாடி பிடித்து பார்த்த உடனே இவருக்கு என்ன நோய்கள் இருக்கிறது என்பதை எப்படி கண்டறிவாரோ அப்படி இந்த நாடி விதிகளை தெரிந்து கொண்டவர்கள் பார்க்கக்கூடிய விதிகளிலே சூரியன் ஜென்ம நட்சத்திராதிபதி, இந்த சந்திரன் ஒரு ஜென்ம நட்சத்திராதிபதி, இவர் நன்மை செய்வார் என்ற நிலை. சந்திரன் என்றால் என்ன? ரோகிணி, அஸ்தம், திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர். இவரும் சூரியனுடைய நட்சத்திரத்திலே பிறந்து விட்டார். இவருக்கு சந்திரன் நற்பலனை தருவார் என்று உறுதியாக கல்வெட்டில் எழுதியது போல் எழுதலாம், செதுக்கலாம் என்று கூறக்கூடிய அந்த நிலையிலே அப்படி செதுக்கப்பட்ட அந்த விதியானது பொருளாதாரத்திற்கு ஒரு கால் உதவி செய்யலாமே தவிர திருமண பந்தத்திற்கு ஒரு காலம் அது எந்த விதத்திலும் நற்பலன் தரப்போவதில்லை என்பதை உறுதியாக இறுதியாக சொல்லக்கூடியது அப்பா ஜோதிட சூத்திரம். அதற்கான மூல காரணம், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே இங்கே ராகு இருக்கிறார். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே இங்கே ராகு இருக்கிறார். எனவே சூரியனையும் சந்திரனையும் ராகு ஆனவர் இணைக்காமல் பிரிக்கிறார். இதுதான் நாடி ஜோதிடத்திலே சொல்லக்கூடிய முக்கியமான மூல விதிகள். இரு கிரகங்களுக்கு இடையே ஒரு நிழல் கிரகம் இருந்தால், இரு கிரகங்களுக்கு இடையே ராகு கேது இருந்தால், இரு கிரகங்களுக்கு இடையே ஒரு நீச்ச கிரகம் இருந்தால், நேரடியா பாத்தீங்க சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நேரடியா இடையில, சந்திரனுக்கு இடையில நேரடியா, சூரியனுக்கு இடையில நேரடியா எந்த கிரகமும் இல்லை. ஆக சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையிலே ராகு அதுவும் திசை நிறுத்திக் கொண்டிருக்கிறார். நற்பலனை தருவார் என நினைத்து சந்திரனுடைய நட்சத்திரத்திலே பிறந்தவரை, ரோகிணி, அஸ்தம், திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவரை இந்த ஜாதகத்திற்கு பொருத்தம் சேர்த்தால் அந்த திருமணம் ரத்தாகிவிடும். எந்த காலத்திலும் இந்த விதி மாறவே மாறாது. இதைத்தான் அப்பா ஜோதிட சூத்திரம் 64 விதிகளிலே ஒரு விதியாக, 64 விதிகளிலே ஏதேனும் ஒரு விதி எதிர்மறையாக செயல்பட்டாலும் அந்த திருமணம் ரத்தாகிவிடும் என்று உறுதியாக கூறக்கூடியது அப்பா ஜோதிட சூத்திரம். அப்பா ஜோதிட சூத்திரம் ஜோதிடத்தில் புதுமை, ஜோதிடத்தில் புரட்சி, ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி, ஜோதிட சீர்திருத்த கருத்துக்களை கொண்டது. நீங்கள் அவசியம் இந்த மக்களுக்கான நல்ல சேவையை, திருமண பொருத்தம் பார்த்து கணவன் மனைவி பிரியாமல் வாழ்க்கை துணை அமைக்க, வம்சம் தழைக்க குழந்தை பாக்கியம் கிடைக்குமா என்பதை உறுதி செய்ய 64 விதிகளை நீங்கள் தெரிந்து கொண்டு திருமண பொருத்தம் பார்த்து மக்களை வாழச் செய்யுங்கள். அப்பா ஜோதிட சூத்திரத்தினுடைய 64 விதிகள் காலை, மாலை, இரவு என 3 நிலைகளில் ஜூம் வகுப்பு ஆன்லைன் பயிற்சி மூலமாக நடத்தப்பட்டு வருகிறது. 944 28 94 699 வாட்ஸ்அப் எண். நீங்கள் உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் வாட்ஸ்அப் எண்ணின் மூலமாக தொடர்பு வரலாம், ஜாதகம் பார்க்கலாம், பொருத்தம் பார்க்கலாம். அப்பா ஜோதிட சூத்திரம் 64 விதிகளை தெளிவாக தெரிந்து கொண்டு பொருத்தம் சேர்த்து மணமக்களையும் மக்களையும் வாழச் செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.